ஹே காய்ஸ், குட் மார்னிங். வெல்கம் டு ஆஷிஸ் ட்ரை. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா எல்லாருக்கும் மோஸ்ட் ஃபேவரட்டான பிரியாணி தான். அதுக்கு நான் 1.25 கிலோ பீஃப் எடுத்துக்கிட்டேன். அதில் கொஞ்சம் மிளகாத்தூள், மஞ்சள் தூள், உப்பு, கொஞ்சம் மிளகு, அதுக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணி அதை ஒரு 5 விசில் வச்சு நான் எடுத்துக்கிட்டேன். இதுவே நீங்கள் மட்டனில் பண்ணுறதா இருந்தாலும் இதே சேம் ப்ரொசீஜர் தான். இதுக்கு நான் 1.25 கிலோ ரைஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு 1/2 கிலோ வெங்காயம், 1/2 கிலோ தக்காளி, 8 மிளகாய், 1 கட்டு மல்லி, 1/2 கட்டு புதினா, 2 லெமன், 1/2 லிட்டர் தயிர் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம வேக வச்ச கறியை செக் பண்ணிடலாம். இது ஒரு 80% நல்லா குக் ஆகிருக்கணும். இப்போ பிரியாணி செய்கிறதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு அதில் 200 கிராம் ஆயில், 200 கிராம் கீ ஆட் பண்ணிவிட்டு அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த ஆனியன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுறோம். அதில் கொஞ்சம் பட்டை, ஏலம், கிராம்பு தூள் ஆட் பண்ணிக்கிறோம். அப்புறம் பிரியாணி எல்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் மிளகாய், அதுக்கு தேவையான உப்பு எல்லாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமாயிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி, மல்லி, புதினா எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது நல்லா கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனிஷ் கலராக வந்ததுக்கு அப்புறமாயிட்டு அதில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதில் நான் 150 இஞ்சி, 150 பூண்டு வச்சு அரைச்சி வச்சுருக்கேன். அதோட கொஞ்சம் 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு கரம் மசாலா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமாயிட்டு அதில் தேவையான அளவு தயிர் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமாயிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் நம்ம வேக வச்சுருந்த கறியை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் அதை நல்லா கொதி வர விடலாம். அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த 2 லெமனோட ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். அதில் இது எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டு கொஞ்ச நேரம் அதை மூடி போட்டு வேக வச்சிடலாம். எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி வர நேரத்தில் நாம் வச்சுருந்த அளவு தண்ணி ஊற்றலாம். அரிசி இப்போது 1 கப் நம்ம வச்சோன்னா அதுக்கு 1.5 கப் தண்ணி நாம் அதுக்கு ஆட் பண்ணிக்கணும். எல்லாம் சேர்ந்து நல்லா கொதித்து வர டைமில் நம்ம இந்த அரிசியை ஆட் பண்ணிக்கலாம். அரிசி நம்ம எல்லாம் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை நான் ஊற வச்சிடுறேன். ஸோ இப்போ எல்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமேட்டு மேலே கார்னிஷிங்காக கொஞ்சம் மல்லியும் புதினாவும் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை நாம் தம்மில் போட்டுடலாம். தம்மில் ஒரு 20 மினிட்ஸ் அதில் அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுறணும். அது தம் இருக்கிற நேரத்தில் நாம் என்ன பண்ணிடலாம், இங்கே தயிர் சம்பல் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஃபைனாக சாப் பண்ண ஆனியன் ப்ளஸ் ஒரே ஒரு மிளகாய் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி அதோட தயிரோடு ஆட் பண்ணி கொஞ்சம் சால்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி தயிர் சம்பல் ரெடி பண்ணிடலாம். அந்த கேப்பில் நமக்கு இங்கே பிரியாணி ரெடி ஆயிரும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோன்னா நமக்கு தேவையான சூடான சுவையான தம் பிரியாணி ரெடி ஆயிரும். உங்கள் வீட்டில் இதை நீங்கள் செஞ்சு டேஸ்ட் பண்ணிவிட்டு உங்களோட டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.